இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு என் பொண்ணோட போனை கேக்குற? அது சாருவோட டெத்ல ஒரு டவுட் இருக்கு. அவ போனை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவ யார் யார்கிட்ட பேசினான்னு தெரிஞ்சுக்க முடியும். என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னம்மா, சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறத பெட்டர்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என் காலில் விழுந்துட்டா நான் அப்படியே உங்க பேச்சுல மயங்கி என் பாப்பாவோட போன் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருவேன். அதை வச்சு உன் பெரிய பணியும் உன் புருஷனையும் காப்பாத்திருவேன். என் பொண்ணோட சாவுக்கு நியாயம் கிடைக்கணும். அது வரைக்கும் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீங்களா எப்படி பேசுறீங்க? என் பெரியப்பாவையும் சீனுவையும் பத்தி உங்களுக்கு தெரியாதா? நிச்சயமா சாருவோட சாவுக்கு அவங்க காரணம் கிடையாது. நாங்க இந்த போனை கேக்குறோம்னா உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். தயவு செஞ்சு போனை கொடுங்க. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதா? அன்னைக்கு ராத்திரி ரகுராம என் பொண்ணத்த ரூமுக்கு கூப்பிட்டு மிரட்டி இருக்காரு. அதுல மனசுடைஞ்சு போய்தான் அவ தற்கொலை முடிவை எடுத்திருக்கா. ஐயோ, நடந்தது தற்கொலை இல்ல, யாரும் அவளை கொலை பண்ணிருக்காங்க. என் பொண்ண கொன்னு இருந்தாலும் அதுவும் அந்த ரகுராமனும் சீனுமா தான் இருப்பாங்க. அப்போ என் பொண்ணோட போன்ல ஏதோ ஆதாரம் இருக்கு. அத நீங்க வாங்கிட்டு போய் அந்த ஆதாரத்தை அழிக்கணும்னு ஐடியா பண்ணிட்டீங்க. எதுக்குதான் லாடம் கட்டின குதிரை மாதிரி யோசிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. உங்களுக்கு உண்மையிலேயே உங்க பொண்ணு சாவுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமே இல்லையா? எங்க அப்பாவுக்கும் சீனு மாமாவுக்கும் தண்டனைய வாங்கி கொடுத்துட்டா நீங்க திருப்தி ஆயிடுவீங்க, அவ்வளவுதானே? ஏன் நீ பாக்கல? என் பொண்ணுதான் தெள்ள தெளிவா கடிதம் எழுதி வச்சுட்டு போயிருக்காளே. அதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதுல்ல? ஏன் புரியல? உன் பெரிய பணைய உன் புருஷனைய காப்பாத்துறதுக்கு நீ துடியா துடிக்கிற, அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா உன் வீராப்பெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. நீ எவ்வளவுதான் போராடி அவங்கள காப்பாத்த நினைச்சாலும் நான் விட மாட்டேன். அவங்க 2 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன்.